இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் நீங்கள் மொத நம்ம ஃப்ரம் கோவை சேனல் பார்க்குறீங்களா? அப்போ மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நாம் கருப்பு உளுந்து லட்டு கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இதோட சுவை ரொம்பவே அருமையாக இருக்கும். ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முழு கருப்பு உளுந்து 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அப்படி முழு உளுந்து கிடைக்கலன்னா உடச்ச உளுந்து இல்லை வெள்ளை உளுந்தில் கூட செய்யலாம். அடுத்ததாக 1/4 கிலோ ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், அதாவது ஆளி விதை. இந்த ஆளி விதை எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் பெரிய கடைகள்லேயும் கிடைக்குது. இந்த ஒரு கைப்பிடி அளவு ஆளி விதையை நீங்கள் தினமும் உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடலுக்கு தேவையான அளவு, ஒரு நாளைக்கு தேவையான அளவு புரோட்டீன் இந்த ஒரு கைப்பிடி அளவு ஆளி விதையில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பெண்கள் அடிக்கடி இந்த ஆளி விதையை உணவில் சேர்த்துக்கோங்க. பெண்களுக்கு ஏற்படுற எல்லா நோய்களை தடுக்கிற சக்தியும் இந்த ஆளி விதையில் இருக்குது. அதனால் அடிக்கடி உணவில் இந்த ஆளி விதையை சேர்த்துக்கோங்க. 100 கிராம் கருப்பு எள்ளு, அடுத்து 100 கிராம் தோல் உரிச்ச நிலக்கடலை, இந்த லட்டு பிடிக்கிறதுக்கு ஒரு 1/4 லிட்டர் நெய் தேவைப்படும். 1/4 லிட்டர் நெய் எடுத்திருக்கேன். இந்த உளுந்து ஆளி விதை எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 1 கிலோ வரும். அதுக்கு இனிப்புக்கு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் பனவெல்லம், பனங்கற்பட்டி அது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பருப்பெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். 50 கிராம் வால்நட், 50 கிராம் பாதாம், 50 கிராம் முந்திரி, 50 கிராம் பிஸ்தா, 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். நான் எல்லா பருப்புலேயும் 50 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். உளுந்த பொன்னிறமாக வறுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பருப்பை நம்ம நல்லா 1-2 உடச்சி எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் இடிக்கல் இருந்துச்சுன்னா 1-2 உடச்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கத்தியில் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த உடச்ச பருப்பை நெய்யில் வறுத்து லட்டோடு சேர்ந்து நாம் சாப்பிடையில இந்த உளுந்து லட்டோட டேஸ்ட்டே ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி சேர்த்துக்கிறோம். உளுந்தை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு இரும்பு வடை சட்டி அடுப்பில் வச்சுட்டு சட்டி நல்லா சூடான உடனே அடுப்பை மிதமான தீயில மாற்றிட்டு உளுந்தை சேர்த்துக்கோங்க. உளுந்து வறுபட ஒரு 5 நிமிஷம் ஆகும். மிதமான தீயில ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கரண்டி எடுக்காமல் நல்லா கிளறி விடுங்க. இந்த உளுந்து நல்லா வறுபட்டுருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த உளுந்து நல்லா வறுபட்ட உடனே அதுலேருந்து ஒரு நல்ல மணம் வரும். அப்போ இந்த உளுந்தை மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. உளுந்துலேருந்து நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த உளுந்தை நம்ம மாற்றி ஆற வச்சிடலாம். அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க நிலக்கடலையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நிலக்கடலை நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எள்ளை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. இந்த வடை சட்டி சூட்லேயே எள்ளு நல்லா பொரிஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், எள்ளு நல்லா பொரிஞ்சிருக்கு. அடுத்ததாக உளுந்தெல்லாம் ஆறிடுச்சு. அதை மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். இப்போ உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா ரவை பதத்தில் இருக்குது. இது மாதிரி கொரகொரப்பாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இது மாதிரி. இதுதான் கரெக்டான அளவு. இந்த ஆளி விதையை வறுக்கலாம் வேணாம், அப்படியே நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுதான் சாப்பிட நல்லாயிருக்கும். இது மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் உளுந்தோடு சேர்த்துட்டு அடுத்ததாக நம்ம வறுத்து ஆற வச்சுருக்க நிலக்கடலையை அரைச்சிடலாம். நிலக்கடலையை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நிலக்கடலையும் அந்த உளுந்து மாவோட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக எள்ளையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த எள்ளு நிலக்கடலையெல்லாம் சேர்த்து இந்த லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏலக்காய் தூளையும் சேர்த்துட்டு இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் எல்லா மாவும் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் வெறும் உளுந்தில் இந்த லட்டு செஞ்சு வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுத்தா யாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சம் இது மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். எல்லா விதமான சத்தும் இந்த லட்டில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ஆளி விதையில் அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம யாருமே அதை உணவில் சேர்த்துக்கிறது இல்லை. அதனால தான் நான் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ஆளி விதை சேர்த்து இந்த உளுந்து லட்டு செய்கிறேன். நீங்கள் இவ்வளோ மாவுலேயும் லட்டு இன்றைக்கி செய்ய வேணான்னு நினச்சிங்கன்னா பாதி மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ உங்களுக்கு லட்டு தேவைப்படுதோ அப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து கொஞ்சம் நெய் சேர்த்து
லட்டாக பிடிச்சி சாப்பிட்லாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 15 நாள் வரைக்கும் இந்த மாவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் லட்டு இவ்வளவு லட்டாக செஞ்சு ஒரு 15 நாள் வரைக்கும் வெளியில் வச்சே சாப்பிட்லாம். கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்பவும் சத்தான கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இது மாதிரி எல்லா பொருள் சேர்த்து இந்த லட்டு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக இது ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம தட்டி வச்சுருக்க பருப்பெல்லாம் வறுத்தரலாம். ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1/4 லிட்டர் நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் காயறதுக்கு முன்னாடியே நம்ம தட்டி வச்சுருக்க பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். ஏன் அப்படி சேர்த்துறோன்னா, நம்ம தட்டி வச்சுருக்க பருப்பில் நிறையா பொடியெல்லாம் இருக்கும். நெய் நல்லா சூடான உடனே நம்ம இந்த பருப்பெல்லாம் சேர்த்துனா அந்த பொடியாக இருக்க பருப்பெல்லாம் உடனே வறுபட்டுரும். மேலே இருக்க பெரிய பருப்பெல்லாம் வறுபடாமல் இருக்கும். அதனால தான் நெய் சூடாக இருக்க முன்னாடியே எல்லா பருப்பையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் கரண்டியை எடுக்காமல் எல்லா பருப்பையும் நல்லா பெரட்டி விட்டே இருந்தோம்னா எல்லா பருப்பும் ஒரே மாதிரி பொரிஞ்சிருக்கும். அதனால தான் நெய் காயறதுக்கு முன்னாடியே நம்ம பருப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பருப்பும் நல்லா முறுமுறுன்னு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் கலந்து வச்சுருக்க உளுந்து பொடி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த நெய்யோட இந்த உளுந்து பொடி நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இப்படி மொத்தமாக லட்டு பிடிக்க வரலன்னா ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு 10 லட்டு கலவான மாவை போட்டுட்டு இந்த நெய்யை சூடாக இருக்கையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் ஊற்றி வெதுவெதுப்பான சூட்டில் லட்டு பிடிக்க ஆரம்பிங்க. அப்படி 10 லட்டாக பிடிச்சிங்கன்னா ஈஸியாக பிடிச்சிடலாம். நான் மொத்தமாக இன்றைக்கி லட்டு பிடிக்க போகிறேன். அதனால் மொத்தமாக மாவை சேர்த்து மாவை நல்லா கிளறிட்டு இந்த மாவை வெதுவெதுப்பான சூட்டில் அழுத்தி லட்டு பிடிச்சிங்கன்னா நல்லா உடையாமல் நல்லா டைட்டாக வரும். இப்போ மாவை நல்லா கிளறிட்டோம். இப்போ மாவு நல்லா வெதுவெதுப்பான சூட்டில் இருக்குது. நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த லட்டு நீங்கள் பிடிக்க ஆரம்பிக்கல பார்த்தீங்கன்னா உதுந்து தான் வரும். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா டைட்டாக பிடிச்சிங்கன்னா நல்லா உருட்டி வரும். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சின்னதாகவோ பெருசாகவோ நீங்கள் லட்டாக பிடிச்சிக்கலாம். இந்த ஆளி விதை அதாவது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை ஜாஸ்தி கிடையாது. 1 கிலோ ஆளி விதையோட விலை 120 ரூபா தான். எல்லோரும் வாங்கக்கூடிய விலையில் தான் கிடைக்கிது. எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இது கிடைக்கிது. ஆனால் இதோட மருத்துவ குணங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த ஆளி விதையில் ஏதாவது ஒரு வகையில் உணவில் பயன்படுத்துங்க. வளரும் குழந்தைகளுக்கு இந்த ஆளி விதையை நிறைய டெய்லியும் கொடுக்க பாருங்கள். இந்த லட்டு சாப்பிட்டிங்கன்னா உளுந்து லட்டு மாதிரியே இருக்காது. நல்லா வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப சத்தான கருப்பு உளுந்து லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஃப்ரம் கோவை சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பாய், டேக் கேர்.